போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளெக்ஸ் அப்படின்றது இந்த ராட் மேலே இருக்கக்கூடிய கோட்டிங் சொன்னேன் இல்லையா, சும்மா இப்படி தட்டணும் அப்படின்னாவே நமக்கு இந்த மருந்து உடையிற மாதிரி உடஞ்சி வந்து போயிடும். நம்மளோட திங்கிங்க்கு எட்ட முடியாத அளவுக்கு இது நிறைய ப்ராப்ளம் வந்து இந்த வெல்டிங்கோட நாமன் கிளச்சரில் வந்து சால்வ் பண்ணியிருக்கு. இதுதான் வெல்டிங் ராட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதுக்கு பின்னாடி பிரம்மாண்டமான சயின்டிஃபிக்கல் ஃபேக்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. பல ப்ராப்ளம் வந்து இதை வச்சு சால்வ் பண்ணியிருக்காங்க வெல்டிங் இண்டஸ்ட்ரியில் அப்படிங்கிறதா வந்து உண்மை. அதை தான் ஒன்று ஒன்றா இங்கே டீகோட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்லி வெல்டிங் ராட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நடுவில் வந்து இந்த எலக்ட்ராடுன்னு சொல்லக்கூடிய இந்த வெல்டிங் வயர் வந்து இருக்கும். என்ன மெட்டீரியல் நம்ம வந்து வெல்டு பண்ணுறோமோ அதுக்கு ரெலவெண்ட்டான ஒயர் ராட் வந்து இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கோட்டிங் இருக்கும். இந்த கோட்டிங் தான் வந்து ஃப்ளெக்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. இந்த கோட்டிங் எதுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு 10 பேரை கூப்பிட்டு கேள்வி கேட்டோன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான பதில் வந்து சொல்லுவாங்க. சில பேர் வந்து அது ஒரு ஃப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து அந்த ராடு நல்லா எரியறதுக்குன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் உண்மையாக கூட அதெல்லாம் வந்து இருக்கும். பட் அதை தாண்டி நம்மளோட திங்கிங்க்கு எட்ட முடியாத அளவுக்கு இது நிறைய ப்ராப்ளம் வந்து இந்த வெல்டிங்கோட நாமன் கிளச்சரில் வந்து சால்வ் பண்ணியிருக்கு. இதை தான் நம்ம டீப்பாக வந்து டீகோட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளெக்ஸ் அப்படின்றது இந்த ராட் மேலே இருக்கக்கூடிய கோட்டிங் சொன்னேன் இல்லையா, சும்மா இப்படி தட்டணும் அப்படின்னாவே நமக்கு இந்த மருந்து உடையிற மாதிரி உடஞ்சி வந்து போயிடும். ஃபர்ஸ்ட் ஒரு ஹிஸ்ட்ரியாக பார்ப்போம். இந்த வெல்டிங் ராட், இந்த எலக்ட்ராட், இந்த பேர் ராடு கண்டுபிடிக்கப்பட்டது வந்து 1888 வருஷம். ஸோ இந்த ராடில் நம்ம கரண்ட்டை கொடுத்துட்டு 2 மெட்டலுக்கு நடுவில் வந்து அடித்தோம் அப்படின்னா இது மெல்ட் ஆகி 2 மெட்டலையும் ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிறதான் ஒரு கான்செப்ட். சக்ஸஸ்ஃபுல்லி அப்போவே வந்து பண்ணிட்டாங்க. ஆனால் அதில் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்டோட குவாலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. வெல்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்னு சோகால் சொல்லக்கூடிய அந்த ப்ளோ ஹோலு, பின் ஹோலு, கிராக் ஆகிறது, பெனட்ரேஷன் இல்லாமல் வர்றது, ஒரு மெட்டலோட ஒரு மெட்டல் பாண்ட் ஆகாமல், இது மாதிரி பல பிரச்சனைகள் வந்து வந்துட்டு தான் இருந்திருக்கு. சில வருடங்களாக இதை அனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ 1888 ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ரஷ்யாவில் கண்டுபிடிக்கிறாங்க. 1990 அதுக்கப்புறமா அமெரிக்கன்ஸை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கண்டினியூஸாக ட்ரையல் அண்ட் எரர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. இதில் வந்து இந்த ஆக்சிஜனோட இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கிறதால நமக்கு அந்த குவாலிட்டி வந்து வரல. ஏன்னா ஒரு ஃபெரஸ் ஒரு ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும்பொழுது அந்த ஃபெரஸோட தன்மை வந்து நிறைய வந்து கெட்டு போயிருங்கிறத நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா வந்து அதை ஓவர் கம் பண்ண என்ன பண்ணலான்னு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி இது மேலே ஒரு கோட்டிங் கொடுப்போம் இந்த ராடு மேலேன்னு சொல்லிட்டு லைம் அண்டு நம்மளோட களிமண் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அதில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன மாதிரி இருந்திருக்கு. பட் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃபுல் ரிசல்ட் வந்து வரல. அப்படியே ரிசர்ச் பண்ணிட்டே இருக்காங்க. தென் 1903-4 கண்டிஷனில் ஃப்ளெக்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுறாங்க. அதில் கொஞ்சம் ரிசல்ட் வந்த மாதிரி இருக்குது. அப்புறம் 1907-8 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீடனில் ஆஸ்கர் கேல்பர்க் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இசாப் அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்குறாரு. இந்த பேர் எலக்ட்ராடில் வெல்ட் அடிக்கிறதால முக்கியமான வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்துக்குமே ரூட் காஸ் வந்து ஆக்சிஜன் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஃப்ளெக்ஸ் அப்புறமா போட்ட பிறகும் அந்த ரூட் காஸ் வந்து ஃபுல்லாக சார்ட் அவுட் பண்ணப்படலை. இந்த மாடர்ன் ஃப்ளெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் ரியாக்ஷன் வித் தி ஃபெரஸ் மெட்டீரியல், இரும்பு கூட அந்த ஆக்சிஜன் பண்ணக்கூடிய ரியாக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் மிக முக்கியமான ஆஸ்பெக்டாக வந்து இருந்தது. சரி, இந்த ஆக்சிஜன் வந்து எப்பப்பெல்லாம் வருது இந்த வெல்டிங் ப்ராசஸில் அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. ஜென்ரலாக என்னென்னா வெல்ட் அடிக்கும் பொழுது என்வாயர்மெண்ட்டில் நம்ம நார்மலாகவே சுற்றி இருக்க காற்றுல ஆக்சிஜன் இருக்குல்ல, இது ஒரு மெயின் சேலஞ்சாக இருந்தது. இது அவங்க ஓவர் கம் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த வெல்ட் அடிக்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து ஒரு சேலஞ்சாக இருக்குது. இதையும் வந்து ஓவர் கம் பண்ணணும். அப்புறம் அந்த வெல்டிங் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்போ ஜென்ரேட் பண்ணக்கூடிய மற்ற கேஸஸோட ஒரு பிரச்சனையாக இருந்து இதையும் ஓவர் கம் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த ஃப்ளெக்ஸ்குள்ளே வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அது எப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். இன் ஜென்ரலாக வந்து ஒரு வெல்டிங்கை ஸ்டார்ட் பண்ணும்போது ராடை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வெல்டு பண்ணுறாங்களா, வெல்டு ஸ்பார்க் பண்ண உடனே ஒரு 5000 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வந்து இந்த ராடில் வந்து கிரியேட் ஆகும். 5000 டிகிரி டெம்பரேச்சர் கிரியேட் ஆன உடனே இந்த ஃப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செல்லுலோஸ் அப்படிங்கிறது காம்பினேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜன்ஸும் கார்பன் டை ஆக்சைடும் இருக்கக்கூடியது. ஸோ இது என்ன, அவங்க ஸ்பார்க் பண்ண உடனே சடனாக அந்த இடத்துல ஒரு ஹெவி கேஸை ஃபார்ம் பண்ணும். அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா CO2 ஃபார்ம் பண்ணும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாம் அது வந்து மூவ் பண்ணி வெளியே தள்ளிடும். ஸோ இதுதான் வந்து மேஜர் அட்வான்டேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆக்சிஜனை CO2 வச்சு எலிமினேட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கார்பன் மோனாக்சைடு இருக்குது. கார்பன் மோனாக்சைடும் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை அப்சர்வ் பண்ணும். ஸோ ஃபர்தராக இருக்கக்கூடிய லெவலில் அந்த ஆக்சிஜனை அப்சர்வ் பண்ணிட்டு அதுவும் CO2 வந்து கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ என்வாயர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கேஸை வந்து முதல் லெவலில் வெளியே தள்ளக்கூடிய ஒரு கேட்டாக வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு செயல்படுது. அந்த கார்பன் டை ஆக்சைடு இதில் இருக்க செல்லுலோஸ் மூலமா வருதுன்றதை நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ நெக்ஸ்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்டு அடிக்கும்போது அந்த ஏரியாவில் இருக்கு இல்லையா, அந்த பர்டிகுலர் ஏரியா ஹீட் ஜோனாக மாறினதுக்கு அப்புறமா அது ஃபர்தராக அட்ராக்ட் பண்ண முயற்சி பண்ணும். எப்பவுமே ஒரு ஃபெரஸ் மெட்டீரியல் வந்து ஆக்சிஜன் அட்ராக்ட் பண்ண முயற்சி பண்ணும். அதனால தான்
இரும்பு துருப்பிடிக்குதுன்றதை நம்ம வந்து பார்த்தோம். அதே ஃபெரஸ் மெட்டல் என்னாவும் ஹீட் ஆச்சு அப்படின்னா ஆக்சிஜனை அதிகமாக அட்ராக்ட் பண்ண முயற்சி பண்ணும். ஸோ அதை அட்ராக்ட் பண்ணுறதை விட இன்னும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வேறு சில மெட்டீரியலை நம்ம உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம குறைக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த மேங்கனீஸை வந்து இது உள்ள கொண்டு வராங்க. ஸோ இந்த மேங்கனீஸ் அண்டு சிலிக்கா இதில் இருக்கும்போது ஃபெரோ மேங்கனீஸ் ஃபெரோ சிலிக்கா இருக்கும்போது என்ன ஆகும்னா வெல்ட் அடிக்கும் போது இதில் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஃபர்தர் ஆக்சிஜன் வந்து வேகமாக அட்ராக்ட் பண்ணும் ஃபெரஸை விட. ஸோ அப்போது முழுக்க அந்த ஆக்சிஜன் வந்து அந்த வெல்டிங்கில் இன்ட்ராக்ட் பண்ணாமல் வந்து இது பார்த்துக்கப்பட்டது. ஸோ அப்போ வெல்ட் அடிக்கும்போது வரக்கூடிய அந்த ப்ராப்ளமும் சார்ட் அவுட் ஆகிடுது. அதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய மற்ற மெட்டீரியல் வந்து இந்த ருட்டைல்னு ஒரு மெட்டீரியல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் டை ஆக்சைடுன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெல்டிங்கோட இந்த ராட்லேருந்து வரக்கூடிய மெல்டிங் வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக வர்றதுக்கும் டீப்பாக பெனட்ரேட் ஆகிறதுக்கும் அண்ட் தென் ஹைட்ரஜனுமே வந்து அதுக்கு தான் டீப் பெனட்ரேஷன் வந்து ஹைட்ரஜன் யூஸ் பண்ணுது. இந்த மாதிரி வெவ்வேறு கெமிக்கல் காம்போசிஷன்ஸ் இந்த வெல்டிங் வந்து ஒரு குறிப்பிட்ட பீடு ஃபார்மேஷன் வர மாதிரி அந்த மோல்டன் மெட்டலில் வரக்கூடிய இடத்துல வந்து சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் வராமல் தடுக்கிறதுக்கும் அது வந்து மெல்ட் ஆகிட்டு கீழே ஊற்றாத அளவுக்கு அது மேலே ஒரு ஃப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபார்மேஷன் எல்லா ஆர்க் வெல்டிங்கில் பார்த்தீங்கன்னா அடித்த பிறகு ஒரு ஃப்ளெக்ஸ் வந்து ஒன்று வரும். அந்த ஃப்ளெக்ஸோட முக்கிய வேலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோல்டன் மெட்டல் வந்து வெளியே தள்ளாமல் இருக்கிறதுக்கும் ஒரு லேயர் ஆஃப் வந்து ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கிற வரைக்கும் அது வந்து கூலிங்கும் வந்து உடனே பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக வந்து இருக்கும். ஸோ இவ்வளோ குட்டி குட்டி விஷயங்கள் ஆர்க் ஸ்டார்டிங்கில் இருந்து ஆக்சிஜன் அவாய்ட் பண்ணுறதுல இருந்து மோல்டன் மெட்டல் அடிக்கும்போது ஆக்சிஜன் எலிமினேட் பண்ணுறதுல இருந்து அதுக்கப்புறமா அந்த டீப் பெனட்ரேஷன் போகிறதுலேருந்து இந்த வேரியஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதால தான் ஒரு ப்ராப்பர் வெல்டிங் அப்படின்றது நடக்குது. இந்த எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனுமே இந்த ஃப்ளெக்ஸில் இருந்து தான் நடக்குது. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1904 கண்டுபிடிச்சது வந்து 2024 வரைக்கும் இது சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு ப்ரூவன் கெமிக்கல் டெக்னாலஜி கான்செப்ட் வந்து இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.